மாமா மேல நீங்க வச்சிருக்கிற பாசம் நிஜம்னா நீங்க இப்ப உண்மையை சொல்லுங்க. அக்கா சொல்லுங்கக்கா. நிறுத்துங்க. இது போலீஸ் ஸ்டேஷன் நினைச்சீங்களா இல்ல என்ன நினைச்சீங்க? போங்க போய் நில்லுங்க. ஏமா உண்மையை சொல்லுமா, நல்லா யோசிச்சு சொல்லுமா. நான் வேணும்ல ஏதோ ஏமாத்தல, எனக்கு வேற வழி தெரியல. நிறைய நகை நட்டெல்லாம் போட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் எங்க அம்மா அப்பா ஆசைப்பட்டாங்க. ஆனா வசதி இல்ல. பாவம் அவங்களும் என்ன பண்ணுவாங்க? 8 பவுன் தங்கமும் மீதி கவரிங்கும் போட்டுட்டாங்க. அன்னைக்கே நான் சொன்னேன், இப்படி எல்லாம் ஒரு கல்யாணத்தை எனக்கு பண்ணி வைக்க வேண்டான்னு சொன்னேன். எங்க அம்மாவும் அப்பாவும் தான் கேட்கவே இல்ல. ஆனா அவங்கள சொல்லி தப்பு இல்ல. எனக்கு வயசு வேற ஆகிட்டே போகுதுன்னு என்னென்னமோ பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. தங்க மயிலுன்னு இவ்வளவு நாளா சுத்திட்டு இருந்தியடி, கடைசியில கவரிங் மயிலா? அவ சொல்றதையெல்லாம் நீங்க எதுவும் பெருசா எடுத்துக்கிறாதீங்க. என்ன நடந்துச்சுன்னு உங்க பொண்ணு புட்டு புட்டு வைக்கிறா. இத பெருசா எடுத்துக்க கூடாதுன்னா வேற எதை பெருசா எடுத்துக்கணுமா? போலீஸ்காரங்களுக்கு என்ன வேற வேலை இல்லன்னு நினைச்சீங்களா? உங்க பொய்யான பஞ்சாயத்தை தீக்கிறதுக்காக நாங்க இருக்கோம். வாயை மூடுங்க. சம்பந்தமே இல்லாம அவங்க மேல வீண் பழி போட்டுட்டு இருக்கீங்க. இவங்க மட்டும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு வெச்சுக்கோங்க, நீங்க எல்லாரும் உள்ள போக வேண்டியிருக்கும். கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் மேடம் இவங்க மேல எல்லாம். அப்படிலாம் பண்ணிடாதீங்க மேடம். பொண்ணுங்களை பாதுகாக்கிறதுக்காக சட்டத்தை கொண்டு வந்தா அதை இந்த மாதிரி தப்பா பயன்படுத்திட்டு இருக்கீங்க. உங்கள மாதிரி ஆளுங்களால தான் நிஜமாவே பாதிக்கப்பட்டவங்க புகார் கொடுத்தாலும் அதை தப்பா பேசிட்டு இருக்காங்க. ஏமா இதெல்லாம் உன் நகை தானே? ஆமா. இந்த நகையை அந்த பொண்ணு கிட்ட ஒப்படைச்சிட்டு 2 குடும்பத்துக்கிட்டயும் விலாவரியா எழுதி வாங்கிட்டு அனுப்புங்க. ஓகேங்க மேடம். எம்பட்டு விஷயத்தையெல்லாம் நீ மறைச்சிட்டு இருப்ப மீனா. ராஜி டியூஷன் எடுக்க போற விஷயம் உனக்கு தெரியும், அத நீ என்கிட்ட சொல்லல. அதுக்கப்புறம் சுகன்யா அரசியோட வாழ்க்கையில விளையாடுனது, அந்த விஷயமே என்கிட்ட சொல்லல. இப்ப நகை விஷயம் என்ன உனக்கு சாதாரண விஷயமா தெரியுதா? அதையும் நீ மறைச்சிட்ட. கூட இவ்வளவு வேற நீ சேர்த்துக்கிட்டு இருக்க. அத்தை, வீட்ல தேவையில்லாத பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் நாங்க சொல்லல. என்ன தேவையில்லாத பிரச்சனை இப்ப வந்துருச்சுல? நம்ம நல்ல நேரம்ப்பா. அவ வாயில இருந்து முதல் தடவையா உண்மையை சொல்லி தொலைச்சிட்டா. இல்ல நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும்? எப்படி அவளுக்கு 80 பவுன் நகை கொடுத்திருப்போம்? மொத்த குடும்பமா மறுபடியும் ஜெயிலுக்கு தாண்டி போயிருப்போம். அத்தை, நான் சொல்ல வரது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அத்தை. என்ன புரிஞ்சுக்கணும்? நீ என்ன சொன்னாலும் சரி, நீ பண்ணது தப்பு மீனா. கோபப்படாதீங்கண்ணா. ஏடா ஏலே, நீயும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வாயை மூடிட்டு சும்மா தானே இருந்திருக்க. அவங்க அம்புட்டு மோசமா இறங்குனதுக்கு அப்புறம் நீங்க எல்லா விஷயத்தையுமே இந்த வீட்ல சொல்லி இருந்திருக்கணும். நல்லா கேளுடா. நகை விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கூட அவங்க ஏதாச்சும் டிராமா பண்ணி எஸ்கேப் ஆயிருந்திருப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு தெரிஞ்சதுனால தான் நம்ம பக்கம் இருக்கிற நியாயம் தெரிய வந்துச்சு. இத பாரு, தேவையில்லாம அன்னிக்கும் பொண்டாட்டிக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு வராத. வந்துட்டான் பேசுறதுக்கு நடுவுல. இந்த வீட்ல மூத்த பொண்ணு நான் இங்க ஒருத்தர் இருக்கேங்கறதே நீங்க எல்லாம் மறந்துட்டீங்கல்ல? சரவணேங்க, சரவணா. என்னடா சரவணா, உனக்கு போய் இப்படி ஒரு பொண்ணு கட்டி வச்சிருக்கோமே, மானத்தையே வாங்கிட்டாலே. பொய்க்கு மேல போய். அப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வச்சிருக்காங்க, ஜெயில புடிச்சு வச்சிருக்காங்க. அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லாம போயிருக்கு. ஆனா ஒரு வார்த்தை கூட யாரும் என்கிட்ட சொல்லல. ஏன் தொந்தரவு பண்ணணும்னு சொல்லல. அப்பா என்னப்பா இது? மொத்த குடும்பமும் கஷ்டப்படுவீங்க, ஆனா நான் மூத்த பொண்ணு மட்டும் ஜாலியா இருக்கணுமா? அவ என்னமோ என் பேரு லிஸ்ட்ல வச்சிருக்காளாமே பாக்கியம். எனக்கு மொத்த விஷயம் அப்பவே தெரிஞ்சிருந்திருக்கணும். நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் அப்படியே உண்டலன்னு பண்ணிருப்பாப்ல. பொய் கம்ப்ளைண்ட் குடுக்கறாளா? பொய் கம்ப்ளைண்ட். நம்ம போய் நகை கேட்டோமா? 80 சவரன் நகை போடு, 90 சவரன் நகை போடு நம்ம கேட்டோமா? யோகியம் பெரிய யோகிய மாதிரி நல்லதானே வந்து சொல்லுச்சு. உங்க பொண்ணுக்கு கொடுத்ததை விட நாங்க அதிகமா பண்ணுவோம்னு சொல்லுச்சே. எனக்கு என்ன கவரிங்க போட்டு அனுப்பிச்சீங்க நீங்க? அந்த கவரிங் நகையை போட்டுட்டு வந்ததா அந்த ஆட்டம் ஆடி இருக்கா. வீட்ல ஏதாவது பிரச்சனைனா போதும், ஏன் நகையை தருவா, ஏன் நகையை வச்சு சமாளிச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லவளாட்டம் வந்து நிப்பா. நல்ல வேளடி அந்த கவரிங் நகையை தூக்கிட்டு நான் அடகு கடைக்கு போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? அப்ப தெரிஞ்சிருக்கும் மண்டவாளம் தண்டவாளம் இருந்தது. இவங்களுக்கு எல்லாம் எப்படிதான் இவ்ளோ தைரியம் வருதுன்னு எனக்கு தெரியல. தைரியம் கொடுக்கறதுக்கு அவங்க வீட்ல 3 பேர் இருக்காங்கல்ல, அது மாத்திரம் இல்ல இந்த வீட்ல 2 பேர் இருக்காங்கல்ல. ஏண்டி அந்த மயிலோட அம்மா உங்களை எப்படி எல்லாம் குத்தி காமிச்சு பேசிருக்கு? நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் ஓடி போனவன்னு உங்க 2 பேரையும் அசிங்கப்படுத்தல? அந்த பொம்பளைக்கு போய் சப்போர்ட் பண்ணிருக்கீங்கல்ல நீங்க? அம்புட்டு நல்லவங்கம்மா நீங்கலாம். மயிலக்கா ரொம்ப பாவமா அழுதாக அண்ணி. அவ எல்லாத்துக்கும் தான் அழுவா. கண்ணுல வாட்டர் டேங்க கட்டிக்கிட்டு தான் ஓடுவா. அவ நினைச்சா தண்ணிய திறந்து விட்டுருவா. அவ நீதி கண்ணீருக்கு இறக்கப்பட்டு குடும்பத்தையே செதுக்கல பாத்திருக்கீங்கல்ல நீங்க? ஐயோ அண்ணி, அப்படிலாம் எதுவும் இல்ல. சாரி அண்ணி. என்னமோ நம்ம பக்கம் நல்லது நடந்ததுனால நீங்க எல்லாம் தப்பிச்சீங்க. இல்லைன்னா உங்க 2 பேரையும் உண்டுலன்னு ஆக்கிருப்பேன். அவ மேல இருக்கிற கோவத்தை விட எனக்கு உங்க மேல வர கோவம் தான் ஜாஸ்தியா இருக்கு. கோவப்பட்டு உனக்கு ஏதாச்சும் ஆயிட போகுது. கொஞ்ச நேரம் அமைதியா போச்சு. போட்ட திட்டமெல்லாம் வீணா போச்சு. இவ வாழ்க்கையை காப்பாத்தணுங்கிறதுக்காக தானே இது வரைக்கும் கண்ணால பாக்காத போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, கேஸ்னு எல்லாம் அலைஞ்சிட்டு கிடந்த. இவ கடைசியில என்ன பண்ணி வச்சா? போலீஸ்காரங்க மட்டும் தான் ஏதோ நம்ம பக்கம் இருந்தாங்க. இப்போ அவங்களும் அந்த பக்கம் போயிட்டாங்க. இனிமே அந்த வீட்டுக்கு அவ போவே முடியாது. அவ்வளவுதான். அக்கா வாழா வெட்டியா இருந்தா தங்கச்சி எவனாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு போவானா? நீ கல்யாணம் பண்ணி வச்சதுதான் எந்த லட்சணத்துல இருக்குன்னு எனக்கு தெரியும். எனக்கு கல்யாணம் ஆகாம இருக்கிறதே நல்லது. வந்ததுல இருந்து நீயும் திட்டிட்டு தான் இருக்க. போ உள்ள போய் ரெஸ்ட் எடு. போ. நீ எந்த வேலையும் பார்க்காம அப்படியே வீட்ல ரெஸ்ட் எடுத்ததுனால தான் இவ்வளவு பிரச்சனையும். இனிமேலாம் என்னால உன்னை வீட்ல வச்சு பார்க்க முடியாதுப்பா. போ, கிளம்பு போ. எங்கேயாவது போயிரு. ஏய், நீ உன் மாமியார் வீட்டுக்கு போயிரு. போ, வீட்டை விட்டு வெளியே போடி. புருஷன் வீட்டுக்கு போன வேகத்திலேயே வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறா. இந்த வீட்ல உனக்கு இடம் இல்ல. போ. என்னால இனிமே இவளை பாத்துக்க முடியாதியா? உன்னால முடியும்னா நீ பாத்துக்க. நான் பாத்துக்கிறேன் மயிலே. வா. வாக்கா, நீ உள்ள வா. வா உள்ள வா. வா மயிலே, நான் பாத்துக்கிறேன். வாக்கா. அப்பா நான் இனிமே பாத்துக்கிறேன். இவளுக்காக ஒரு துரும்பு கூட நான் எடுத்து போட மாட்டேன். பட்ட கஷ்ட அவமானம் எல்லாம் போதும். இருக்கிற ஒரே வழியை அடைச்சிட்டு வந்து நிக்கிறாளே. இனிமே நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே.